ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு டாபிக். பார்க்க அப்படின்னா நம்ம தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா குபேரா படத்துக்காக வந்து ஒரு சாங் வந்து பாடிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியோட மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம தனுஷ் அண்ணாவோட குபேரா வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெயிட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் தரமான சம்பவம் பண்ண போது அதோட லிரிக்ஸ் ரைட்டர் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் பட்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹுக்குமில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹுக்கும்ஸ் வந்து ஹிந்திலையும் சரி பயங்கரமாக போச்சு, தமிழ்லையும் பயங்கரமாக போச்சு, அதே மாதிரி தெலுங்குலையும் பயங்கரமாக போச்சு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சாங் லிரிக்ஸ், அதுக்கப்புறம் அதோட வைப் தான் அனிருத். ஸோ அதே மாதிரி டிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவரோட மியூசிக்னாலே வேற லெவல் எலிவேஷன் இருக்கும். கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் மியூசிக்லாம் தெரிக்கும் நமக்கு பார்க்கும்போது. ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்ம குபேரா திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து ஒரு ஹீரோக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்க போது தனுஷ் நான் பாட்டு பாட போகிறாப்புல அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது கன்ஃபார்மாக குபேரா படம் தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கன்ஃபார்மாக வந்து வெயிட் பண்ணுவோம். ஒரு சிறப்பான தரமான சம்பவம் தனுஷ் நான் வந்து பண்ண போகிறாப்புல டிஎஸ்பியோட மியூசிக்கில். ஸோ அது ஹுக்கும் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு வெர்ஷனில் வந்து பாஸ்கர் பட்லாவோட. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.